இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்வாதி, இத கொடுத்துட்டு. சரிக்கா. இரு, எதுக்காக என்ன பார்த்து கண்ணடிச்ச? ஹே, அடிச்சா தப்பா? நான் என் புருஷனை பார்த்து தானே கண்ணடிச்சேன், வேற யாரையும் பார்த்து கண்ணடிக்கலையே. 4 பேர் வந்து போயிட்டு இருக்க இடம்ல, இப்படியா பண்ணுவ? கோயிலுக்கு வந்தா மட்டும் நீ ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆயிடுமா? அதனால புருஷனை பார்த்து கண்ணடிக்கிறதும் இல்ல விளையாடுறதும் தப்பு இல்லையே. ரேவதி கண்ணு, ராசாத்தி, இந்த வருஷம் கையால கூழ் ஊத்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கும் சந்தோஷம் தான் பாட்டி. இனிமே வருஷம் வருஷம் கண்டிப்பா கூழ் ஊத்த வருவோம். வா சண்பகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவங்க எல்லாரும் பேத்திங்களா? என் பேத்திங்க தான். என் மக ராஜராஜனோட பொண்ணுங்க. உன் பேத்திங்க எல்லாரும் அழகா லட்சணமா இருக்காங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமா? 2 பேத்திங்களுக்கு ஆயிடுச்சு, இன்னும் 2 பேத்திங்களுக்கு ஆகணும். இந்த ஊர்ல எல்லாருக்கும் நான் தான் பிரசவம் பாக்குறேன். உன் பேத்திங்க 4 பேருக்கும் நான் தான் பிரசவம் பாப்பேன். என்னதான் நீ கூப்பிடணும். கண்டிப்பா. இந்த ஊர்லயே கைராசியான மருத்துவ வச்சு நீதானே. கர்ப்பமா இருக்க பொண்ணோட கைய பிடிச்சி வயித்துல இருக்க புள்ள ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கரெக்டா சொல்லுவியே. இந்த பேத்திக்கு தான் இப்ப கல்யாணம் நடந்துச்சா? ஆமா, இவன் என் 2வது பேத்தி. பேரு ரேவதி. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதோ நிக்கிறான் பாருங்க. ஆமா, அவன் தான் இவளோட புருஷன். பரமேஸ்வரி, உன் பொண்ணு அபிராமிக்கும் நான் தான் பிரசவம் பார்த்தேன். கடைசியா பிறந்த பையனுக்கும் நான் தான் பிரசவம் பார்த்தேன். அவன் பிறந்தோன்னு கையில தூக்கி பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தான் தெரியுமா? உங்க அத்தைக்கும் நான் தான் பிரசவம் பார்த்தேன், உங்களுக்கும் நான் தான் பிரசவம் பார்ப்பேன். உங்க குழந்தைகளையும் நான் தான் முதல்ல கையில எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். சரி வா, கூழ் குடிப்பேன். வா வா வா, வாங்க எல்லாரும்.